வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த 2026 வரக்கூடிய மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த மாதம் பூராமே கை கொடுப்பார், இனிமேலும் கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு 5வது ராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசி, அற்புதமான இடம். அந்த இடத்துல இருந்தாலே நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தீரும். மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல மாறும் அப்படின்னா அது குருவால தான் மாற்றி அமைக்க முடியும். உங்களுக்கு குரு கண்டிப்பாகவே அந்த கஷ்ட நஷ்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். அதனால் நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. எந்த கிரகங்கள் எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் சரி, அந்த துன்பங்கள்லேருந்து நம்மளால் மீண்டு வரக்கூடிய ஒரு யோகத்தையும் அம்சத்தையும் அந்த குரு பார்த்துக்குவார். அதனால் தைரியமாக நம்ம இருக்கலாம். புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை இருந்து அடுத்த குழந்தை வேணும்னாலும் கிடைக்கும். நீண்ட நாளாக கன்சீவ் ஆகாமல் இருந்தால் இப்போ கன்சீவ் ஆகக்கூடிய யோகம் இருக்கும். அல்லது சீக்கிரமே கன்சீவாக இருப்பீங்க, குழந்தை பிறந்துடும். அந்த அமைப்பு இப்போ இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வைக்கலாம். காது குத்து வைக்கிறது, சடங்குகள் வைக்கிறது, ஏதாவது வீடு பால் காய்ச்சறது, இந்த மாதிரி ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் குரு பகவான் நல்லது உங்களுக்கு செய்வாருங்க. 7வது இடத்துல கேது இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நல்லதில்லை. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சிலருக்கு தகாத உறவுகளை ஏற்படுத்தி அதனால கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உருவாக்கி விட்டுரும். ஒரு சிலர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதை பிரேக்கப் பண்ணுற மாதிரியான வேலைகளை அந்த கேது கொஞ்சம் பார்க்க தான் செய்வார். ராசி மேலே சனி இருக்காரு. அந்த சனி இப்போ 7.5 சனியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஜென்மச்சனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜென்மச்சனி இப்போ உங்களுக்கு விலக போகுது. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருது. அப்போ விலகிரும். ஜென்மச்சனி விலகும், ஆனால் பாதச்சனி இருக்கும். அப்போ பாதச்சனி அதிகமாக கஷ்டம் தருமானா கஷ்டம் தராது. உண்மையிலேயே ஜென்மச்சனி தாங்க அதிகமாக கஷ்டம் தரும். ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு 7 சனி 5 வருஷம் ஆச்சு. அதில் 2.5 வருஷம் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ கடந்த 2.5 வருடங்கள் இருக்குல்ல, அந்த காலத்தில் தான் மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்திருக்கும். ஒன்றும் நோய் நொடி வந்திருந்திருக்கும், பொருளாதார பிரச்சனை வந்திருக்கும், கடன் காட்சி வந்திருக்கும், சரியான தொழில் வேலை இந்த மாதிரி அமையாமல் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருந்துருக்கும். ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த தொழிலையே செய்ய விடாமல் கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தி விட்டுருக்கோம் பார்த்துக்குங்க. ஆனால் இப்போ சனி பயிற்சி வருதுல்ல, அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு வராது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 7வது இடத்தையே பார்க்கறது ஒரு அற்புதமான விஷயம். என்ன அற்புதமான விஷயம்னா, கடந்த காலத்தில் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் இப்போ சேர முடியும். அதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் ஒரு சிலருக்கு இது வரைக்கும் திருமண பாக்கியம் கை கூடலை, கும்பராசிக்காரவங்களுக்கு ஆணோ பெண்ணோ கை கூடாமல் இருந்தால் இந்த மாசி மாதத்தில் அந்த திருமண பாக்கியம் கை கூடும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ராசி மேலே சூரியன் இருக்கிறது. அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னா சிலருக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கணும், அரசியலில் போகணும், அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது, வேலையின் காரணமாகவோ வேறு ஏதோ ஒரு காரணமாகவோ அடிக்கடி நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு லீவ் விடலாம். அல்லது சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனிக்க முடியாது. அடிக்கடி வெளியே அங்கிட்டு போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். இடமாற்றம் அதிகமாக இருக்கும் இந்த மாசி மாதம் மட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரியான மாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த சளி, இருமல், டஸ்ட் அலர்ஜி மாதிரி வரும். அல்லது இந்த சுளுக்கு பிடிப்பு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் ராசி மேலே சுக்கிரன் இருக்கிறது யோகம்தான். ஒரு சிலருக்கு அந்த லவ் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்களை அதிகமாக உருவாக்கும். அது கணவன் மனைவி மேலேயா இருந்தாலும் சரிதான், அல்லது வேறவங்க மேலேயா இருந்தாலும் உருவாக்கும். ஏன்னா அந்த கிரகம் காதல் காமத்துக்குடைய கிரகம். அந்த மாதிரியான எண்ணங்களை அதிகமாக உருவாக்கும். அதுலேயும் ஒரு சிலருக்கு சந்தோஷங்களை கொடுக்கும். அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பாருங்கள், இப்போ வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். இல்லைன்னா வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கணும், ஆடை ஆபரணம் வாங்கணும், அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் சிலருக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு 10ஆம் அதிபதி 12ல் இருக்கனால எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க முடியாது. வேலை இழப்புங்கிறது ஏற்பட்டுரும். வேலை இழப்பு ஏற்பட்டாலும் வேறு இடத்துல நம்ம வேலை தேடினா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி வர்றது யோகத்தை கொடுக்கும். மார்ச் 3ஆம் தேதி சுக்கிர பயிற்சி வர்றது அதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். என்ன யோகத்தை கொடுக்கும்? நல்ல காசு பணத்தை கொடுக்கும், நல்ல செல்வாக்கியத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். செவ்வாயை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கு வராரு. செவ்வாய் பிப்ரவரி 21 உங்கள் ராசிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அப்போ நிறைய கோபதாபம் வரும், நிறைய டென்ஷன் வரும். யாராவது ஒருத்தர் நம்மளை கடுப்பை ஏற்றி விட்டுருவாங்க. அது யார் ஏற்றுறாங்களோ ஏற்றுவாங்க. அப்போ என்ன பண்ணும், ஒரு மாதிரி கோபமாக வரும்.
யாருடைய சண்டை போடணும் போலயே தோணும். ஒருத்தரெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கூட தோணும். இல்லைன்னா எவனாவது ஒருத்தர் நம்மளை அப்படி சொல்லிட்டு இருப்பான், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி. அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு காரியம் திடீர்னு சில நேரத்தில் நடக்கும். அது என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு வருத்தப்படுற மாதிரி வந்துடும். ஒருத்தர் ஷாக் ஆகிறது, அமைதி இல்லாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி மனசு டிப்ரெஷன் ஆகிறது, ப்ரெஷர் ஏறுற மாதிரி வர்றது, சரியாக தூங்க முடியாமல் இருக்கிறது, ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறது, அடுத்து என்ன செய்யறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். எப்போ இருக்கும்? February 21 அப்புறம் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் மனசை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கோபதாபத்தை மட்டும் குறைச்சிக்கங்க போதும். மற்றபடி கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.